அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஏடிஎஸ்பி பாலாவகம் வி பாண்டித்துரை. இந்த பதிவு எதுக்கணின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், இல்லை நேற்றான்னு சரியாக தெரில, நம்ம உதயநிதி அண்ணன் திருவேலிக்கணி பகுதியில் ஆட்டோவில் போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். எப்படி ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்கிட்டு ஆட்டோவில் பிரச்சாரம் பண்ணி ஆட்டோ ஓட்டுநர்களின் ஓட்டுக்களை கவர் பண்ணுறதுக்கு நான் சிம்பிளாக இருக்கிறேன், நான் ஆட்டோவில் வரேன் பார்த்தீங்களா அப்படின்னு போட்டி கேட்டு வர்றாரு. அதாவது எப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் 60-70 வருஷமாக ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியோட முக்கிய பிரமுகர்கள், அவங்களோட சொத்து மதிப்பு 10 கோடி 15 கோடிக்குள்ளே தானா, அதாவது 100 கோடிக்கு அதிகபட்சம் 50 கோடிக்குள்ளே, அதுக்குள்ளே தான் இருக்கான். இதை நம்ம நம்பணுமா? ரெண்டாவது, ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்க்கையில் மண்ணலி போட்டாச்சு. ஆட்டோ ஓட்டுநர்களோட கோரிக்கைகளுக்கு எதுக்குமே செவிச்சாய்க்கல. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஓட்டு மட்டும் அவங்களுக்கு வேணும். ஏன் பைக் டாக்ஸிக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு தர்றீங்க? பைக்கில் போய் ஓட்டு கேட்கலாமே. உங்கள் அப்பா கூட சொல்லியிருந்தாரு, நான் ஆஃபீஸுக்கு போகும்போது எனக்கு கார் இல்லை, அதனால் நான் பைக் டாக்ஸியில் தான் போவேன் அப்படின்னு. பைக்கில் ஏறி நின்றுக்கிட்டு சாகசம் காமிச்சிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு ஆட்டோ ஓட்டுநரில் ஏமாத்துறதுக்கு ஆட்டோவில் போகிறீங்க அப்படின்றது எனக்கு சரியாக தெரில. இதெல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநரும் சிந்திக்க வேண்டிய செயல். நம்மளை முட்டாளாவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, முட்டாளாவே வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. நம்மளை முட்டாளாவே வச்சுக்கணும், முட்டாள ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநரும் நம்மளோட வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கின இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஓட்டுநர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்ற நான் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஆனால் அந்த நிர்வாகிகளாக வேஷம் போட்டுக்கிருக்காங்க பார்த்தீங்களா, ஓட்டுநர்களுக்கு நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் அரும்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அது பண்ணிக்கிறேன் இது பண்ணிக்கிறேன்னு. ஆனால் அவங்க மட்டும் சத்தியமாக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அனைத்து பேருமே மறைமுகமாக அவங்களுக்கு சப்போர்ட்டு. அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 100% பேர் டிஎம்கேக்கு மறைமுக சப்போர்ட்டு, நேரடி சப்போர்ட்டு. ஓட்டுநர்களே உங்களை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு எங்கேயோ கொண்டு அடமானம் வைப்பாங்க, அங்கே தான் அடமானம் வைப்பாங்க. அது மாதிரி நிர்வாகிங்க 3/4 பேர் டிஎம்கே சப்போர்ட்டு தான். ஆனால் ஓட்டுநர்கள் சிந்திங்க, சரிங்களா? சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒவ்வொரு ஓட்டுநரும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கின இவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடணுமா அப்படின்றத சிந்திச்சு செயல்படுங்க.